ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாதாரண ஸ்வீட் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பழம், தேங்காய், வெல்லம், ரஸ்க்கு, நெய், ஏலக்காய். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய வாழைப்பழம் 1 எடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன வாழைப்பழம்னா 2 எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நெய் ஊற்ற போகிறோம். மாமா நெய் ஊற்றுங்க. எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாமா, இல்லை நெய் தான் ஊற்றணுமா? நெய் வேணாலும் ஊற்றிக்கிடலாமா? நெய். வாழைப்பழத்தை போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கோம்ல. நல்லா அப்படி வதக்கிடணும். மீடியமில் வச்சுருக்கீங்க? மீடியம்லேயே இருக்குது. நல்ல குழஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கணும், அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஆமாம் தான் நம்மம்மா? ஆமாம். அடுத்து என்ன போட போகிறீங்க? 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிடலாம். கரெக்டாக 3 ஸ்பூன் தானா? 3 ஸ்பூன் அதுக்கு மேலே கூட போட்டுக்கிடலாம், நம்ம இஷ்டந்தே. 4 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிடலாம். இனிப்புக்கு வாழைப்பழத்துல இனிப்பு இருக்கும்ல அம்மா? ஆமாம், அதனால தான் கம்மியாக போட்டு, வெல்லம் வந்து கம்மியாக போட்டுக்கிறேங்க, இல்லாட்டி ரொம்ப திகட்டிடும். வெல்லம் கரைகிறதுக்குள்ள இந்த 4 ரஸ்கையுமே இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ரஸ்க்கு அரைக்கும் போதே ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த ரஸ்க்கு தூளை இது கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரஸ்க்கு தூளோட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு ஓடிடாதீங்க. இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிற போகிறோம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே உருட்டிக்கோங்க. இதை இப்படியே சின்ன சின்ன உருண்டையாக 2 கையில் உருட்டுங்க அம்மா. இல்லை ஒரு கையிலே போதும். இப்படியே எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம லட்டு மாதிரி உருட்டிட்டோம். அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தோசை தட்டி வச்சுக்கலாம். இதில் அப்படி எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நெய் வேணும்னா ஊற்றிக்கலாமா? நெய், எண்ணெய் ஊற்றிக்கிடலாம், இல்லாட்டி நெய் கூட ஊற்றிக்கிடலாம். ஊற்றி இப்படி இது பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து தட்டிக்கலாம். அப்படியே வச்சிங்கன்னா உருண்டு போயிடும். இந்த மாதிரி தட்டி தோசை சட்டியில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம். எல்லா சைடையும் நிரப்பிட்டிங்களா? எல்லா சைடு போட்டிங்களா? இந்தா போட்டுக்கிட்டே இருக்கேன். மீடியம்லேயே வச்சுக்கணும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லாம் போட்டாச்சு. மூடி வைக்கணுமா? இல்லை மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னும் அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்லா கோல்டு கலரில் வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வாழைப்பழம் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெல்லம், வாழைப்பழம், ரஸ்க்கு கலந்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்க சாப்பிடக்கூடாதா? பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.